கேரட் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் போடாமல் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய். கேரட் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க பொடிசாக. கறிவேப்பிலை. உருளைக்கிழங்கு இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, சிறுபருப்பு, உப்பு, மஞ்சள்தூள், மிளகுத்தூள். இப்போ அது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோடனே கடுகு போட்டுருங்க. இப்போ அந்த சிறுபருப்பு எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. சிறுபருப்பு வதங்கின உடனே கேரட்டு சேர்த்துடலாம். இதில் சிறுபருப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இது எல்லாத்தையும் கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இது இப்படியே வேகட்டும். பாருங்கள், வேகமாக வச்சு நல்லா கொதிச்சுதா? இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இது மாதிரி வேகமாகவே வைக்கக்கூடாது. ஸ்லோ பண்ணிட்டு காய் வேகட்டும்னு வச்சிடணும். ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம. அதனால் காய் வேகட்டும்னு ஸ்லோ பண்ணிவிடுங்க. பாருங்கள், காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி இருக்குது. ஸ்லோவாக வச்சோம், காய் வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கலரிட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கலரிடுங்க. வேறு வேகமாக வச்சுன்னா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். திருப்பியும் காய் வெந்துச்சான்னு பார்க்குறாங்க. சரிங்களா? காய் வெந்துடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலருங்க. பாருங்கள், வேகமாக வச்சதுனால நல்லா கலரிடணும். தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். கலரினே இருந்தால் தீயாது. நம்ம இறக்க போகிறோம், ரெடி ஆகிடுச்சு. அதனால் கலரிட்டே இருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறது வற்றட்டும். சுண்ண பிறகு இறக்கிடலாம். தேங்காய் போடாத பொடி மாஸ் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். காலையில் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகா காரெல்லாம் நல்லாயிருக்கும். மிளகு காரம், பச்சை மிளகா காரம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தயிரோ ரசமோ வச்சு இந்த காய் வச்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போடல. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் போடாத பொடி மாஸ் கேரட் உருளைக்கிழங்கு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்களா? செஞ்சுருக்க மாட்டீங்க. உடனே போய் செய்யுங்க. காலையில் காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஒரு ரசம், ஒரு தயிர், இந்த காய், அவ்வளோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். தயிருக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.